Category.com இல் ரூபாய் 1599க்கு பொருட்கள் வாங்கினால் ரூபாய் 200 மதிப்புள்ள காப்பர் பாட்டம் கடை பெற்றிடுங்கள். பழிக்கு பழி வாங்கதான் எங்க அப்பா எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். அக்ஷயா, அனி இறங்கு. அக்ஷயா, இறங்கு முதல்ல. இறங்கு சொல்றல. இறங்கு. இறங்கு. என்ன விடுங்க. வா இப்படி. என்ன அக்ஷயா பண்ற? அனி. அக்ஷயா, அக்ஷயா என்ன? அக்ஷயா, அக்ஷயா இங்க பாரு. எதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்த நீ? உன்னை நீயே சாகடிச்சுக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு சொல்லு அக்ஷயா. உன் விருப்பத்துக்கு மாறா இந்த கல்யாணம் நடக்குது அதானே? எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ நிச்சயதார்த்த மோதிரத்தை கழட்டி போட்டியே, அப்பவே எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஏய், சூர்யாவை நீ கட்டிக்கணும்னு நான் உன்னை நிர்பந்தம் பண்ணவே இல்லையா அக்ஷயா? உனக்கு பிடிக்கலன்னா நீ ஏன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அதுக்காக இப்படி உயிரை விட்டு எல்லாம் சரியா போயிடுமா? சொல்லு. இல்ல நீ, என் பிரச்சனையே வேற. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதான். ஆனா அது சூர்யாவை பிடிக்காம இல்ல, அவரை நான் ஏமாத்த விரும்பல. அண்ணி, இன்னொருத்த குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு சூர்யா கையால எப்படியா நீ தாலி வாங்கிக்க முடியும் சொல்லுங்க? அக்ஷயா, நீ என்ன சொல்ற? நீ கர்ப்பமா இருக்கியா? ஏ, விளையாடாத. நிஜமா தான் நீ. நீ என்ன சொல்ற அக்ஷயா? எப்படி இதெல்லாம்? ஏ, என்னால இப்ப கூட நம்ப முடியல. உன்னை பார்த்தா அப்படி தெரியல. யாரு, என்ன ஆச்சு, எப்படி? இல்ல வேற தப்பா ஃபோர்ஸ்ஃபுல்லா உனக்கு ஏதாவது நடந்துருச்சா? இல்ல நீ, எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான். நானும் தான். ஐயோ, தப்பு பண்ணிட்டா நீ. படிச்ச பொண்ணு தானடி நீ. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்றது தப்புன்னு உனக்கு தோணலையா? ஐயோ கடவுளே, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அக்ஷயா நீ? இது தெரிஞ்சா உங்க அப்பா, உங்க அண்ணன் எல்லாரும் எப்படி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க நினைச்சியா நீ கொஞ்சமாவது? அப்பா அண்ணனுக்கெல்லாம் என்னால தலைகுனிவு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் செத்து போக வந்தேன் அண்ணி. அதையும் நீங்க தடுத்துட்டீங்க. என்ன விட்டுருங்க அண்ணி, நான் செத்து போறேன். என்ன தடுக்காதீங்க. அக்ஷயா, பாதிலேயே போறதுக்காடி உன் அப்பா அம்மா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனாங்க. உன்னை நினைச்சு அவங்க என்னென்ன கனவெல்லாம் கண்டு வச்சிருக்காங்க. இப்ப சாயந்தரம் கூட அத்தை உன் கல்யாணத்தை அப்படி நடத்தணும், இப்படி நடத்தணும், ஆட்டோ பாட்டோன்னு அங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க. இது நம்ம வீட்டு கடைசி விசேஷம்னு என்னென்ன ஆசாசையா சொன்னாங்க தெரியுமா? ஆனா நீ எல்லாத்துலயும் இப்படி மண்ணள்ளி போட்டுட்டு செத்து போறேன்னு சொல்ற. ஏய், செத்து போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? பொண்ண சரியா வளர்க்கலன்னு அத்தையும் மாமாவையும் தான் சொந்த பந்தம்லாம் குத்தி பேசுவாங்க. நினைச்சு பாரு, நீ பண்ண தப்புக்கு அவங்க தினம் தினம் கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு கேட்டுட்டு இருக்கணுமா? நீ போயிடுவ. ஆனா நீ ஏற்படுத்திட்டு போன இந்த வலிய அவங்க ஆயுளுக்கும் சுமக்கணும். சரி, ஆனது ஆயிப்போச்சு. அந்த பையன் யாருன்னு சொல்லு.
நான் வீட்ல பேசி எல்லாரையும் சம்மதிக்க வச்சு அவன் கூடயே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லு. அது நடக்காத அண்ணி. இங்க பாரு அக்ஷயா, அவங்க அப்பா எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். அந்த பையனோட அப்பா யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவர் பேர் என்ன, அட்ரஸ்லாம் சொல்லு. அவங்க அப்பா பேரு கண்ணாயிரம். இப்பொழுது காலீஸ்வரி.com-இல் கோல்டு வினர் காதியா, தீபம் மற்றும் பல பொருட்களை ரூபாய் 1599க்கு வாங்கும் பொழுது ரூபாய் 200 மதிப்புள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பர் பாட்டம் கடாயை பெற்றிடுங்கள். இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. இப்பொழுது காலீஸ்வரி.com-இல் கோல்டு வினர் காதியா, தீபம் மற்றும் பல பொருட்களை ரூபாய் 1599க்கு வாங்கும் பொழுது ரூபாய் 200 மதிப்புள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பர் பாட்டம் கடாயை பெற்றிடுங்கள். இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.